Welcome to India. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு நம்ம எந்த அளவு நம்ம பரப்பி எடுப்போமோ அந்த மாதிரி இதை பரப்பி எடுக்கணும். சப்பாத்திக்கு நம்ம எப்படி அதை பரப்பி எடுப்போமோ அந்த மாதிரி பரப்பி எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி 5 பீஸையும் பரட்டி எடுத்து முதல்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணலாங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் முதல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணும்போது அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். இடையில நம்ம நிப்பாட்டக்கூடாது. அந்த மாதிரி நிப்பாட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டஃபிங்கும் அந்த மாவும் சேர்ந்து கிழிஞ்சிடும். அதனால் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ அதில் இருக்கிற 2 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ
இப்போ அதை நம்ம சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், பாதி பாதியாக. பாருங்கள், அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு. இந்த மாதிரி 5 லேயர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 5 லேயர்லேயும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்குறேங்க. ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல தண்ணி மாதிரி அந்த மாவை கரைச்சி வச்சுக்கலாங்க முதல்ல. மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோங்க முதல்ல. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸில், அதாவது ஓப்பன் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஆகிற அந்த இடத்த நம்ம அந்த மாவில் முக்கி எடுத்துக்கலாங்க. முக்கி எடுத்துகிட்டு அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு எண்ணெயில் நமக்கு ஓப்பன் ஆகாமல் நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஓப்பன் ஆகி அதில் இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நமக்கு எண்ணெயிலே வந்துடும். அதனால் ஜஸ்ட் ஓப்பன் பிளேஸை மட்டும் அந்த இதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம அதில் முக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதை நம்ம அடிக்கடி திருப்பி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமே வெந்து கிடைக்குங்க. சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம டின்னராக சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது 100%. ஏன்னா என்னோடய குழந்தைங்க நான் செஞ்சு வச்ச உடனே காலி பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல வீடியோக்களில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.